ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டுடே சேலஞ்சுக்கான ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்யூட் தியரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சர்க்யூட் தியரி முடிச்சுட்டு இப்போது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் தான் வந்து டெஸ்ட் எழுதிட்டுருக்கிறோம். ஸோ அதனால் சர்க்யூட் தியரிலேருந்து கொஷின்ஸ் எடுத்துருக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியஸ்ட் கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத க்ளூ மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததுங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லா ப்ராப்ளமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதே மாடலில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் உங்கள் எல்லாராலையுமே இந்த ப்ராப்ளம் போட முடியும். அதனால் ஜஸ்ட்டு ஆன்சரை தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன் நான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷனில் என்னம்மா கொடுத்துருக்காங்க, சர்க்யூட் தான் பெருசாக இருக்குது, ஆனால் சம்மு வந்து ஈஸியாக தான் இருக்கும். யூஸ் த மெஷ் கரண்ட் மெத்தட், கால்குலேட் தி வோல்டேஜ் அக்ராஸ் 8 ஓம் ரெசிஸ்டார். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8 ஓம் ரெசிஸ்டாரில் ட்ராப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆனால் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸிங் மெஷ் கரண்ட் மெத்தட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்னது, மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எனக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் அக்யூரேட்டாக உனக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஆனால் என்ன அப்படின்னா ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியாக போகும். மெஷ் அனாலிசிஸ்னால் என்னப்பா பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது இங்கே வந்து என்னது I1 கரண்ட் பாஸ் ஆகுது, இங்கே I2 கரண்ட் பாஸ் ஆகுது, I3 கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா I1 I2 கண்டுபிடிச்சி அதுலேருந்து இந்த பிரான்ச்சில் ட்ராப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஆன்சர் அக்யூரேட்டாக வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் சால்வ் பண்ணோம்ல இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு, அந்த மாதிரி ரொம்ப லென்த்தியாக போகும். கிட்டத்தட்ட ஒரு பேப்பருக்கு நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை தவிர்த்து வேறு என்ன போடலாம்னா, ஈவன் இப்போ பாரு மெஷ் அனாலிசிஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா நோடல் அனாலிசிஸில் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த சம் கண்டிப்பாக நோடல் அனாலிசிஸில் பண்ணாலும் உனக்கு சேம் ஆன்சர் தான் வரும். கரெக்டுங்களா? அப்போ நோடல் அனாலிசிஸ்னால் என்னமா வரும் உங்களுக்கு, இங்கே ரெஃபரன்ஸ் நோடு என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், 2 நோடு எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா இது வந்து V1, இது வந்து V2. ஓகேங்களா? ஸோ அப்போ V1 அப்படின்னா இந்த பிரான்ச்சை கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும், V2 வந்து இந்த பிரான்ச்சை கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் உங்களுக்கு V1 ஈக்குவேஷனாக இருக்கும், செகண்ட் V2 ஈக்குவேஷனாக இருக்கும். ரெண்டையும் டெரைவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ஓம் ரெசிஸ்டார்னால் இந்த V1 வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா பர்டிகுலராக மெஷ் கரண்ட் மெத்தட்னு கேட்டிருக்கிறதுனால மெஷ் அனாலிசிஸில் தான் போடணுங்கிறது கிடையாது. வித் த ஹெல்ப் ஆஃப் நோடல் அனாலிசிஸ் வி கேன் கெட் தி ஆன்சர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு போட்டுட்டு என்ன ஆன்சர் வருது, கீழே 4 ஆப்ஷனில் ஆன்சர் வருதுமா நான் வெரிஃபை பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். தென் செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதே மாதிரியான மாடல் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் கொஷின்லேயே சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, சேலஞ்ச் வீடியோவில் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கம்பல்ஷன் கிடையாது, பட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? செகண்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்களாம். என்ன கேட்குறாங்க, ஜஸ்ட் தெவினின் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரூ ஏ டெர்மினல் ஏஎன்பின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏஎன்பிங்கிறது என்னம்மா, இந்த இடம். ஸோ இந்த இதில் ஏஎன்பி டெர்மினல் அப்படின்னா அப்போ 20 ஓம் அப்படிங்கிறது எனக்கு என்னது, லோட் ரெசிஸ்டார். ஓகேங்களா? அப்போ நீ என்ன பண்ணணும், இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க, நெட்வொர்க் தியரம்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா தெவினின் தியரத்தில் R ஈக்குவலன்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்யூட் பெருசாக இருக்குது, ஸோ அந்தளவுக்குலாம் யோசிக்கவே வேணாம். உனக்கு தெவினின் வோல்டேஜ் கூட கேட்கல, தெவினின் ரெசிஸ்டார் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நீ என்ன பண்ணிடணும், லோட் ரெசிஸ்டாரை ரிமூவ் பண்ணிவிட்டு கரண்ட் சோர்ஸை என்ன பண்ணணும், ஓப்பன் சர்க்யூட் பண்ணி வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி இருக்கக்கூடிய ரெசிஸ்டாருக்கு கண்டுபிடிச்சா அப்படின்னா அவ்வளோதான் ஆன்சர். இதே மாடல் போட்டிருக்கிறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். சப்போஸ் உங்களுக்கு எந்த சம்க்குமே ஆன்சர் வரல, இல்லை ஒரு பர்டிகுலர் சம் டவுட்டாக இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பர்டிகுலராக எடுத்து அந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? அடுத்து தேர்டு சம் பாருங்களேன். இதுலேயும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி நெட்வொர்க். ஆல்ரெடி நான் கிளாஸஸ் எடுக்கும் போதே சொல்லியிருக்கிறேன் நான். என்னென்னா ஈக்குவலண்ட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி கெப்பாசிட்டன்ஸ் தான் கேட்பாங்க, இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு R ஈக்குவலன்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே எனக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா C ஈக்குவலன்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சர்க்யூட் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிகேட்டடாலாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்சாக நீ சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படி பார்த்தா மிடில் இருக்கக்கூடிய பிரான்ச்சை சிம்பிளிஃபை பண்ணனா மிடில் இருக்கக்கூடிய பிரான்ச் எனக்கு எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்குது. அப்போ கெப்பாசிட்டர் சீரீஸாக இருந்தால் என்ன ஃபார்ம்லாங்கிறது உனக்கு தெரியணும்.
ஓகேவா? அதாவது 6க்கு உல்ட்டாவாக இருக்குங்கிறது உனக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ உனக்கு என்ன ஆகிடும், சென்டர் பிரான்ச்சை கிளியர் பண்ணனா டோட்டலாக 3 பிரான்ச் வரும். 3 பிரான்ச் உனக்கு எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளமும் ரொம்ப ஈஸி தான். ஸோ 3 ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். என்ன ஆன்சர் வருதுங்கிறத நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.